வணக்கம். அகில மீடியாவின் இன்றைய காலை நேர முக்கிய தலைப்புச் செய்திகள். ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோ பிராந்தியத்தில் உள்ள முக்கிய எரிபொருள் பைப்லைனை தாக்கி அழித்ததாக உக்ரைன் தெரிவித்துள்ளது. கடந்த வாரம் தொடர்ந்து எரிபொருள் கட்டமைப்புகள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்திய நிலையில் இந்த தாக்குதலை உக்ரைன் நடத்தியுள்ளது. மாஸ்கோ மற்றும் நிஸ்னி நோவ்கோரோடுவில் உள்ள ரியாசான் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்து 400 கிலோமீட்டர் நீளம் கொண்ட கோல்செவோய் பைப்லைன்கள் மூலம் விமான எரிபொருள், டீசல், பெட்ரோல் ஆகியவை ரஷ்ய படைகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த எரிபொருள் பைப்லைன்களை தாக்கி அழித்ததாக உக்ரைன் தெரிவித்துள்ளது. இது ரஷ்ய படைகளுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட முஸ்லிம் நாடான இந்தோனேசியா காசா அமைதி காக்கும் படைக்கு வலுவான போட்டியாளராக உருவெடுத்துள்ளது. இந்த வாரம் ஆசியாவிற்கு விஜயம் செய்த ஜனாதிபதி ட்ரம்ப் மத்திய கிழக்கு அமைதி ஒப்பந்தத்திற்கு இந்தோனேசிய தலைவர் அளித்த ஆதரவை பாராட்டினார். இந்தோனேசியா காசாவிற்கு ஆயிரக்கணக்கான துருப்புக்களை வழங்க முன் வந்துள்ளது. தொடர்ச்சியான போர் நிறுத்தம் இருந்த போதிலும் காசாவை தெற்கில் இரண்டாவது பெரிய நகரமான கான் யூனிஸை சுற்றியுள்ள பகுதிகள் மீது இஸ்ரேலிய போர் விமானங்கள், பீரங்கிகள் மற்றும் டேங்கிகள் ஷெல் தாக்குதல் நடத்தியுள்ளன. மத்திய காசா மற்றும் வடக்கு காசா நகரத்தில் உள்ள பிரெஞ்சு அகதிகள் முகாமில் உள்ள குடியிருப்பு கட்டிடங்களை இஸ்ரேலிய படைகள் தொடர்ந்து இடிப்பதாக உள்ளூர்வாசிகள் தெரிவித்தனர். ஜெர்மன் வான்வெளியில் ட்ரோன்கள் பறக்க விடப்படுவதால் விமான சேவை தடைபடுவது வாடிக்கையாகி வருகின்றது. நேட்டோ கூட்டமைப்பு நாடுகளின் வான்வெளி பகுதிகளில் ட்ரோன் நடமாட்டம் அதிகரித்து வரும் நிலையில் கடந்த செப்டம்பரில் அது உச்சம் கண்டது. இதைத் தொடர்ந்து ஐரோப்பாவின் பல பகுதிகளிலும் விமான போக்குவரத்து இடைக்காலமாக தடைபடுவதும் வாடிக்கையாகி வருகின்றது. இதன் எதிரொலியாக கடந்த மாதத்தில் ஜெர்மனியின் முனிச் விமான நிலையம் வரும் 24 மணி நேர கால அவகாசத்துக்குள் 2 முறை மூடப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலான போர் நிறுத்தத்தை நீட்டிக்க இரு நாடுகளும் வெள்ளிக்கிழமை ஒப்புக்கொண்டன. மேலும் அமைதி பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்கவும் இரு நாடுகளும் சம்மதித்துள்ளன. பப்புவா நியூகினியாவில் வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 21 பேர் உயிரிழந்தனர். இதுகுறித்து அந்த நாட்டு காவல்துறையை மேற்கோள் காட்டி ஆஸ்திரேலியா ஊடகங்கள் தெரிவித்ததாவது: எங்கள் மாகாணம் குகாஸ் பகுதியில் வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதில் அந்த பகுதி வீடுகள் புதையுண்டன. அதிகாலை என்பதனால் வீடுகளில் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்த போது இது பேரிடர் ஏற்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. விபத்து பகுதியில் இருந்து 21 உடல்கள் மீட்கப்பட்டதாகவும் ஊடகங்கள் கருத்து வெளியிட்டுள்ளன. தங்கள் நாட்டுக்குள் போதைப் பொருட்களை ஏற்றி வருவதாக கூறி கரீபியன், தென் அமெரிக்க பகுதிகளில் இருந்து கரீபியன் மற்றும் பசிபிக் கடல் வழியாக வரும் படகுகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துவது சட்டவிரோத மனித படுகொலைகள் என்று ஐநா கண்டனம் தெரிவித்துள்ளது. மனித உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் இத்தகைய தாக்குதல்களை ஏற்றுக்கொள்ள முடியாதது ஆகும். கரீபியன் மற்றும் பசிபிக் கடல் பகுதியில் படகுகள் மீது அமெரிக்கா நடத்தும் தாக்குதல் சர்வதேச சட்டத்துக்கு புறம்பானது என்று ஆணையர் வோல்கர் துர்க் கருதுகின்றார். அமெரிக்கா இதுபோன்ற தாக்குதல்களை உடனடியாக நிறுத்தி படகில் இருப்பவர்கள் சட்டவிரோதமாக படுகொலை செய்யப்படுவதை தடுப்பதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று ட்ரவீனா சம்தாஷானி வலியுறுத்தினார். ஆந்திர பிரதேசம் ஸ்ரீகாகுளம் மாவட்டம் காசிபுக்கா எனும் பகுதியில் அமைந்துள்ள வெங்கடேஸ்வரா சுவாமி கோவிலுக்கு வந்த பக்தர்களில் கூட்ட நெரிசலில் சிக்கி 9 பேர் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஏகாதசியை முன்னிட்டு குறித்த கோவிலுக்கு பக்தர்கள் திரளாக வந்த நிலையிலே இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இதில் காயமடைந்தவர்கள் அருகிலுள்ள வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் பெய்த கனமழையால் வெள்ளத்தில் வாகனங்கள் தத்தளித்துள்ளன. சாலையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் வாகனங்கள் ஆமை வேகத்தில் நகர்ந்தன. இதனால் நியூயார்க்கில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதனால் சாலையோரம்
நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களை வெள்ளம் சூழ்ந்து சேதத்தை சந்தித்தன. பேருந்து படிக்கட்டு வாயிலாக உள்ளே தண்ணீர் புகுந்ததால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். இந்நிலையில் கனமழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி 2 பேர் உயிரிழந்துள்ளனர் என அதிகாரிகள் தெரிவித்தனர். தன்சானியா ஜனாதிபதி சாமியா சுலூகி காசனின் பதவிக்காலம் முடிவடைவதையொட்டி கடந்த மாதம் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. இதில் மீண்டும் வெற்றி பெற்று சாமியா சுலூகி காசன் மீண்டும் ஜனாதிபதியாக தெரிவானார். ஜனாதிபதி தேர்தலில் மோசடி நடந்ததாக முக்கிய எதிர்க்கட்சியான சடேமா குற்றம் சாட்டியது. இதையடுத்து ஜனாதிபதி தேர்தல் முடிவை ஏற்க மறுத்து வன்முறை வெடித்தது. இந்த வன்முறையில் கடந்த 3 நாட்களில் 700 பேர் இறந்திருக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. வன்முறையால் தன்சானியாவில் இணையத்தை முடக்கி ஆளும் அரசு ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்துள்ளது. தேடும் நடவடிக்கைகள் முதன்மையாக காண்டூனிஸின் கிழக்கு பகுதிகளில் குவிந்துள்ளன. அங்கு கமாஸின் இராணுவ பிரிவான கஸ்ஸாம் படைப்பிரிவு உறுப்பினர்கள் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் குழுக்களுடன் இணைந்து பணியாற்றுகின்றனர். இஸ்ரேலிய கட்டுப்பாட்டின் கீழுள்ள மஞ்சள் கோட்டிற்கு அப்பால் அமைந்துள்ள மற்றும் புதைக்கப்பட்ட அனைத்து இஸ்ரேலிய கைதிகளின் உடல்களையும் மீட்க தயாராக இருப்பதாக கமாஸ் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் வடகரோலினா மாநிலத்தில் தனது பாட்டியை கொன்ற 13 வயது சிறுவன் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். படுகொலை செய்யப்பட்ட சிறுவனின் 68 வயதான பாட்டியின் உடல் அவர் வசித்த வீட்டில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கொலை குற்றம் சாட்டப்பட்ட 13 வயது சிறுவன் அருகிலுள்ள காட்டுப்பகுதியில் மறைந்திருந்ததாக கூறப்படுகிறது. காவல்துறை அதிகாரிகள் அவரை கைது செய்ய முயன்ற போது சிறுவன் அதிகாரிகள் மீது தாக்குதல் மேற்கொண்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் துப்பாக்கிச் சூடு மேற்கொண்டுள்ளனர். சியோனிச இஸ்ரேலிய ஆட்சியின் மற்றொரு தாக்குதலுக்கு ஈரான் தயாராக இருப்பதாகவும் ஆக்கிரமிப்பு ஆட்சி ஈரானை மீண்டும் தாக்கினால் மற்றொரு தோல்வியை எதிர்பார்க்க வேண்டும் என்றும் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி கூறியுள்ளார். சமீபத்தில் பேசிய அவர், ஈரானிய உயர்மட்ட தூதர், எந்தவொரு சூழ்நிலைக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். சியோனிச ஆட்சியிடமிருந்து விரோதமான நடத்தையை எதிர்பார்க்கின்றோம். நாங்கள் அனைத்து மட்டங்களிலும் தயார் நிலையின் உச்சத்தில் இருக்கின்றோம். எதிர்காலத்தில் ஏற்படும் எந்தவொரு போரிலும் இஸ்ரேல் மற்றொரு தோல்வியை சந்திக்கும் என்று கூறினார். சமீபத்திய போரிலிருந்து நாங்கள் நிறைய அனுபவங்களை பெற்றுள்ளோம். மேலும் எங்கள் ஏவுகணைகளை ஒரு உண்மையான போரில் சோதித்துள்ளோம். சியோனிச ஆட்சி தாக்குதலை தொடங்கினால் அது அதற்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா வெனிசுலா மீது அழுத்தத்தை அதிகரித்து வரும் நிலையில் வெனிசுலாவின் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினிடம் இராணுவ உதவி கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அமெரிக்க அரசாங்கத்தின் உள்ளாவணங்களை மேற்கோள் காட்டும் தகவல்களின்படி வெனிசுலாவின் பாதுகாப்பு ரேடார்களை நவீனமயமாக்குவதற்கும் இராணுவ உபகரணங்களை பழுது பார்க்கும் உதவி கோரி நிக்கோலஸ் மதுரோ விளாடிமிர் புடினுக்கு ஒரு கடிதம் அனுப்பியுள்ளார். அந்த கடிதத்தில் ஏவுகணை விநியோகத்துக்கான கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் வெனிசுலா சீனா மற்றும் ஈரானிடமிருந்து இராணுவ ஆதரவையும் நாடியுள்ளதாக குறித்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.